இது ஒரு கற்பனை கதை தான். இட்ஸ் இமேஜினரி ஸ்டோரி, பட் ஸ்டில் நல்ல கருத்துள்ள ஒரு ஸ்டோரி. ஒரு முறை ஒருவன் மறிச்சிட்டானா. இறந்த உடனே கண்ணை திறந்து பார்த்தா நித்தியத்தில் நிற்கிறானா. எங்க நின்னான்னு கேட்டா பரலோகத்துக்கு முன்னாடி நின்னானா. ஹெவன் போர்டு போட்டுருச்சான். ஹெவன் போர்டு பார்த்து இப்படி பார்க்கும்போது ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டானா, ரொம்ப மனசே உடஞ்சு போயிட்டானா இந்த ஹெவனை பார்த்த உடனே. ஏன்னு கேட்டா இவன் உலகத்தில் இருக்கும்போது ஹெவன்னா தங்கத்திலே தர இருக்கும், தேவனே வெளிச்சமா இருப்பார், அங்க எல்லாம் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, தேவனை தூச்சிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா அந்த ஹெவனை பார்த்தா ரொம்ப ஓல்டு பில்டிங் மாதிரி, ரொம்ப ஒரு சவுண்டும் வரலையா, ஒரே போரிங்கா இருக்கான். பார்த்துட்டு இப்படியே திகச்சு போய் நின்றுட்டு இருக்கோம். உள்ள தேவதூதன் வந்தானா. என்னப்பா வாங்க உள்ள அப்படின்னா. கேட்டானா இது ஹெவனா, இது இஸ் இட் ஹெவன், இதுவா ஹெவன்? ஆமாப்பா ஹெவன் தான், இதான் பரலோகம், வாங்க உள்ள வாங்க. இவன் அப்படியே திக்கி தடுமாறி பார்த்துக்கிட்டு தப்பா வந்துட்டோம் போல இருக்குது அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது தேவதூதன் என்னப்பா சந்தேகமாச்சா சொன்னா. இல்லைங்க உலகத்துல ஹெவன்னா வேற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க, இங்க ஒண்ணுங்க ஒண்ணுமே இல்லைங்க டல்லா இருக்குது அப்படின்னா. அப்போ தேவதூதன் சொன்னா சரிப்பா இதான் ஹெவன், இதான் ஹெவன். ஆனா நீ உள்ள வரியா வரலையான்றத நீ வேணா ஹெல்லுக்கு போய் ஒரு முறை பார்த்துட்டு வந்து சொல்றியான்னு கேட்டாராம். ஹெல்லுன்னு ஒன்று இருக்கா? சரி நான் போறேன். எப்படி போனேன்? இந்த பக்கம் நேரா போனீங்கன்னா ஹெல் இருக்கும், நரகம் இருக்கும், நரகத்தையும் ஒரு முறை பார்த்துட்டு வந்துரு. நான் இவன் பையெல்லாம் அங்கேயே வச்சுட்டு ஒரே ஓட்டமா ஒண்ணானா, ஹெல்லுன்னு காண்ட போர்டை பார்த்துட்டு ஓடனானா. அங்க போனா கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய பட்டணம் இருக்கான். அதுல பார்த்தா ஒரே மல்டி கலர்ல ஜிகனா லைட்டு, ஒரே பெருனா டிஸ்கோ லைட்டு, கலர் கலரா லைட்டு, டிஜே எல்லாம் போட்டு ஒரே ஆரவாரம் கைத்தட்டு கூப்பாடு விசில் அடிச்சு பயங்கர கலட்டாவா இருக்கான். இவனுக்கு ஒன்றும் புரியலையா, என்னடா பேர் போர்டை மாத்தி வச்சுட்டாங்களான்னு பார்த்தா அங்க ஹெல்லுன்னு பெருசா போட்டிருக்கான், நரகம். இவனுக்கு என்ன சொல்லனே புரியல, என்னடா உலகத்துல எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லிட்டானுங்க போல இருக்கு அப்படின்ட்டு இந்த வாசல் பக்கத்துல நின்னா உள்ள இருந்து ஒரு அழகிய ஒரு வாலிபன் வெளியே வந்தானா. ஹலோ வெல்கம் டு ஹெல் நானா. இவனுக்கு என்னடா இது, என்னமோ அக்கினி எரியுனாங்க, கந்தகனாங்க, அழுகானாங்க, புழுசாவாதுனாங்க, என்னடா இவ்வளவு அழகா இருக்கிறாங்க, இவ்வளவு கலர் கலரா இருக்கு. உண்மையாவே இதான் ஹெல்லுங்களாங்க? எஸ் இதான் ஹெல், உள்ளவா அப்படின்னு சொன்னா. நல்ல வேலைங்க, நல்ல வேலை பார்க்க வந்தேன், என் பேக்கில் அங்கே தான் வச்சிருக்கேன், எடுத்து வந்துடுறேன். நான் போய் ஓடி எடுத்துட்டு ஓடினா திரும்ப எதுக்கு பரலோகத்துக்கு ஓடினா. ஓடி போய் தேவதூதன் கேட்டேன், என்னப்பா பாத்தியாப்பா? பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? போ இவ்வளோ அருமையா இருந்துச்சு. அப்ப என்ன பண்ண போறேன்? நான் நரகத்துக்கே போறேன். நரகத்துக்கு போறியா? இல்ல நரகத்துக்கே போறேன், இங்க எனக்கு போறேன், போர் அடிக்குது, ஒண்ணும் கிடையாதுங்க, டல்லா இது பழசா கிடக்கு, அங்க போறேன் நரகத்துக்கு. அப்ப தேவதூதன் சொன்னானா, இங்க பாரு இந்த முறை நீ திருப்பி போனீனா நீ திருப்பி வர முடியாது. ஆயத்தமான நான் எதுக்கு திருப்பி வரணும், நான் அங்கேயே போறேன்னு பேக்கை தூக்கிட்டு ஓடினானா. இவன் ஓட ஓட அவன் பின்னால் இருந்த மண் அப்படியே அந்த தரை குழியா மாறிட்டே வருதான், பாதாளமா மாறிட்டு வருதான். ஆனால் திருப்பி ரிட்டர்ன் போக முடியாது. இவன் அதெல்லாம் கவலைப்படல, பேக் எடுத்து ஓடுறானா நரகத்துக்கு போகணும்னு. நரக அந்த பக்கம் திரும்பினா அங்க பார்த்தா அலறல் சத்தமா, கத்ரான்லாம் உயிர் போற மாதிரி, காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஒரே அக்கினியும் கந்தகமும் எரிஞ்சுக்கு அப்படியே பயங்கர தீப்பழம்பா இருக்கான். கண்ணன் கரையர்னு அந்த பில்டிங் மாதிரி அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கான். இவன் நடுங்கி போய் பின்னாடி போக முடியாது, அதே போர்டு தான் இருக்கான் ஹெல்லுன்னு. இவன் போய் பயந்து நடுங்கி, இது என்ன இடம் இது, நம்ம மாத்தி வந்துட்டோம்னு பார்த்தா அதே வழிதான், அதே இடம் அப்படியே மாறி இருக்கு. இவன் நடுங்கிட்டு நிற்கும் போது உள்ள முன்னால வந்துட்டு அழகிய ரூபத்துல வெளியே வந்த வாலிபன் இப்போ பயங்கரமான கோர முகத்தோடு வெளியே வந்தவன் கையை பிடிச்சானா. வா உள்ளன்னு அப்படி ஒரு மிரட்டுற குரல்ல கேட்ட உடனே அலறிட்டு கேட்டானா, இது என்ன ஏமாத்திட்டீங்க, நான் என்ன வேற இடத்துக்கு வந்துட்டானா அப்படின்னு கேட்டானா. சொன்ன அதே இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். அதே இடமா? அப்ப நான் முன்னால பார்த்தது என்னது, இது என்னதுன்னு கேட்டானா. அப்ப அந்த உருவம் சொல்லிச்சான், முன்னால பார்த்த நரகம் விசிட்டருக்கா காட்டுற நரகம், பெர்மனண்டா வாழணுன்றவங்களுக்கு இதான் நரகம். வாழ்னானா? கதை புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த உலகத்துல டெம்பரவரியா இருக்கிற நரகம் ஒரே கலகலான்னு இருக்கும், ரொம்ப பரவசமா இருக்கும். இந்த உலகத்துல இருக்க பரலோகம் போர் அடிக்கும். இப்ப கூட சில பேர் எதுக்கு தான் இங்க உட்காந்தனும் தெரியல, ரெண்டாவது வாரம் ஏதாவது வாக்கு தத்துவமா பேசுவாருன்னு பார்த்தேன், ஏதோ நரகம் கடவுள் ஏதோ பேசி எடுக்கிறாரு, நித்திய ஜீவன அது இது. இன்னைக்கு ஏதாவது இருக்கா, வேலை கிடைக்குமா, ஏதாவது சோகம் கிடைக்குமா, ப்ரமோஷன் கிடைக்குமா, காசு கிடைக்குமா, ஏதோ பார்த்தா இது ஏதோ பேச போர் அடிக்கும். லவ் பண்ணாத என்ன வாழ்க்கை இது, அழகுன்ற அழகு வீணு, சௌந்தர்யம் வஞ்சனை ஒளி, என்ன பிரசங்கம் இது? என்னமோ அன்புல பரிசுத்தமா, அன்புல சுத்தமா, என்ன சுத்தம் அன்புல போ, இப்படிதான் இருக்கும்பா உலகத்துல. பரலோகம் எப்படி இருக்கும்? போர் அடிக்கதான் செய்யும். ஆனா உலகத்துல நரகம் எப்படி இருக்கும்? இஷ்டப்படி வாழ்ராஜா, நீ என்ன வேணா செய், அழகை பார்த்துப்போ, சௌந்தரியத்தை பார்த்துப்போ, வசீகரத்தை பார்த்துப்போ, எந்த மாரல் வேல்யூ உனக்கு தேவையில்லை, யாரோடு கட்டுப்படுத்த மாட்டாங்க, நீ உன் இஷ்டத்துக்கு வாழ், இதான் உலகம் சொல்லும். அப்போ உனக்கு எப்படி தெரியும் தெரியுமா? போய் இவன்கிட்ட போய் சேர்ந்தம்பாரு, வேற ஏதாவது சச்சு கூட போயிடலாம், ஏசியால போய் மாட்டிக்கிட்டேன், ஜபமோ உபவாசமோ எந்த நேரமோ இதே பாட்டு பாடி அப்படிதான் இருக்கும்.
ஆனா ஒரு நகரம் வருதுப்பா. கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணின கைவேலை இல்லாத நகரத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணிட்டு சொல்றேன். இங்க பாருப்பா, வழி வந்து நெருக்கமா இருக்கும், பாதை வந்து வாசல் வந்து இடுக்கமா இருக்கும். ஆனா இந்த வழியா நீ போகிறதுக்கு ஒன்னு அர்ப்பணிச்சுட்ட அப்படின்னா முடிவு என்னன்னா ஜீவன். ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு, இன்னொரு ஆப்ஷன் ஆண்டு காட்டுறாரு. நல்ல ஜாலியா இருக்கும், அகலமா இருக்கும், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது, தடை இருக்காது, எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. உன் மனம் போன போக்குல நீ ஆடலாம். உன் கண்ணு போற பக்கம், மனசு போற பக்கம், உனக்கு என்ன தோணுதோ நீ செய்யலாம். நீ போ. அதுல நிறைய பேர் போவாங்க, உலகமே அதை விரும்பிப்போம். ஆனா ஆண்டு சொல்றாரு, இந்த பாதைக்கு ஒரு முடிவு இருக்கு. முடிவு பரலோகம் இல்ல, முடிவு அழிவு. தன்னிடத்துல வந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு கேட்டவன்ட்ட ஆண்டு கேட்ட, நித்திய ஜீவன் வேணுமா? ஆர் யூ ரெடி ஃபார் தீஸ் 3? இதுக்கு நீ ரெடியா இருக்கிறியா? கர்த்தருடைய கற்பனைகளின்படி வாழ்றதுக்கு ரெடியா இருக்கிறியாப்பா? அன்புக்கு ஒரு ஆயத்தமா இருக்கிறியா? தூய மாசற்ற பரிசுத்த அன்புக்கு உன்னை அர்ப்பணிக்க நீ ஆயத்தமா இருக்கியா? உலக அன்பை போல நீ அன்பு கூற விரும்புறியா? மூன்றாவது, உன் வாழ்க்கையில சிலுவையை தூக்குறதுக்கு ரெடியா இருக்கியா? இந்த செய்தி சில பேரை வந்து டு த ரைட் டவுன் டு த கோர் சில பேரை வந்து ஷேக் பண்ணிருக்கலாம். வேர் ஆம் ஐ கோயிங்? எங்க போயிட்டு இருக்கேன்? நான் எங்க போயிட்டு இருக்கேன்? என் லைஃப் டைரக்ஷனை யார் செட் பண்றா? எதை நோக்கி, எதை விரும்பி, எதை வாஞ்சித்து நான் போயிட்டு இருக்கேன்? வேர் ஆம் ஐ கோயிங்? இந்த பாதையினுடைய முடிவு என்ன? நான் எடுத்திருக்கிற இந்த மார்க்கத்துக்கு முடிவு நித்திய ஜீவனா, நித்திய மரணமா? பிரியமானவர்களே, நம்முடைய எண்டை பத்தி எண்ட்ல சிந்திக்க கூடாது, எண்டை பத்தி இப்பவுமே சிந்திக்கணும். தங்கள் முடிவை சிந்தித்தார்களானால் அவர்களுக்கு நலமா இருக்கும். இன்றைக்கு ரட்சணிய நாள். நம்முடைய வாழ்க்கையில தாறுமாறான பாதைகளை திரும்பி உலகத்துக்கு ஏற்ற விதமா பழிய திருப்பிட்டு சோரமோன நம்முடைய நிறைய பேர் ஆண்டு திருப்ப விரும்புறாரு. நித்தியத்துக்கு நேரம் வாப்பா, தேவனுடைய பரமராஜ்யத்துக்கு கால்களை திருப்பு, உன் கண்கள் அங்க திரும்பட்டும். உலகத்தையும் அதோட வேஷத்தையும் பின்பற்றிடாத. முடிவு அழிவு. நம்முடைய மரணமோ இயேசுவின் வருகையோ நமக்கு தெரியாது. எந்த நிமிடமும் ஆண்டவர் வர முடியும். அன்றைக்கு நாம் வெட்கப்பட்டு போகாதபடி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இனிமேல் என் வாழ்க்கையை வந்து நடத்துறது கர்த்தருடைய வசனமா இருக்கட்டும். உலகம் என்னென்னமோ சட்டம் கொடுக்கும், என் மனசு என்னமோ செய்ய தோணும். ஐ அம் நாட் கோயிங் டு ஃபாலோ மை வே, மை ரூல்ஸ் ஆர் தி வேர்ல்ட்ஸ் ரூல்ஸ். ஐ அம் கோயிங் டு ஃபாலோ தி வேர்ட் ஆஃப் தி லார்ட். கர்த்தருடைய வசனத்தின்படியே நான் நடக்கணும். கடைசி நாள் என்ன ஜட்ஜ் பண்ண போறது தி வேர்ட் ஆஃப் காட். அந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையை வாழ்றதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். ஃபர்ஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, என் உள்ளத்துல வந்து தேவன் கொடுக்கிற அன்பை வந்து மாயத்துக்கு நேராகவும் பாவத்துக்கு நேராகவும் உலகத்துக்கு நேரம் கரைப்படுத்துகிற வாழ்க்கைக்கு நேராக நான் திருப்பிடவே கூடாது. The lust of the eyes, the lust of the flesh and the pride of life. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை பிதாவினால் உண்டாகாமல் உலகத்தினால் உண்டாயிருக்கிறது. இந்த அன்பை பின்பற்றுகிறவனுக்கு பரலோகம் கிடையாது. இதை வெறுத்துட்டு தேவனை நான் நேசித்து அவரை பின்பற்றி அவருடைய வழிகளில் நடக்க என்னுடைய அன்பு மாயமற்றதாக பரிசுத்தம் உள்ளதாக சுத்த மனசாட்சியோடு வாழ்றதுக்கு எனக்கு கிருபை. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவருக்காக பாடு சகிக்க உதவி செய்வாராக. முடிவிலே அவருடைய கிரீடத்தை நாம் பெறுவோமாக.